தி இங்கிலீஷ் டீச்சர் சாப்டர் 4. சுஷீலா இறந்ததுக்கப்புறம் கிருஷ்ணா ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணார். கிருஷ்ணாவுடைய பொண்ணு லீலாவை பார்த்துக்கிறதுக்கு கிருஷ்ணாவுடைய அம்மா கூடவே இருந்தாங்க. கிருஷ்ணாவோட அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இப்படியே இருந்தா எப்படி, லீலாவை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா, அதனால நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் கிருஷ்ணா அதை ஏற்றுக்கவே இல்லை. அவரால் தூங்கவே முடியல. ஏன்னா அவர் இறந்து போன தன் மனைவியை நினச்சி கவலைப்பட்டு அவரால் தூங்கவே முடியல. அவரால் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகவே முடியல. ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா, அவரை எப்பயும் தன்னை பிஸியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாரு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவர் அவருடைய குழந்தை பேசுகிறத கேட்டு ரசிச்சிட்டு இருந்தார், அவருடைய மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் பெட் டைம் ஸ்டோரிஸ் எல்லாம் அவருடைய குழந்தைக்கு சொல்லி அவரோட மைண்டை டைவர்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இதுதான் சாப்டர் 4. தி இங்கிலீஷ் டீச்சர் சாப்டர் 5. ஸோ ஒரு நாள் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் கிருஷ்ணாவை பார்க்குறான். அந்த ஸ்டூடெண்ட் தன்னுடைய அப்பா ஒரு லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அந்த லெட்டரை கிருஷ்ணா ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ அந்த லெட்டரில் உங்களுடைய இறந்து போன மனைவி உங்ககிட்ட பேசணும்னு விருப்பப்படுறாங்க. அவங்க பேசுகிறதுக்கு என்ன மீடியேட்டராக யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட பேசணும்னு விருப்பப்பட்டால் என்னை பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் அந்த பையனோட அப்பா எழுதியிருக்காரு. இம்மீடியட்டாக அந்த பையனை கூட்டிகிட்டு கிருஷ்ணா அந்த பையனோட அப்பாவை போய் பார்க்க போகிறாரு. அந்த பையனோட அப்பா ஒரு சேஜ். அவர் ஒரு குளக்கரையில் உட்காந்துருக்காரு. அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பேப்பர் எடுத்து ஒரு பேப்பரும் பேனாவும் எடுக்கிறாரு. அவர் பெண்ணையும் பேப்பர் மேலே வைக்கிறாரு. ஆட்டோமேட்டிக்காக அது எழுதுது. அது என்ன எழுதுது அப்படின்னா, சுஷீலா, இறந்து போன மனைவி சுஷீலா என்ன அவருடைய கணவர் கிருஷ்ணா கிட்ட சொல்லணும்னு விருப்பப்பட்டாங்களோ அது எல்லாமே அந்த பெண் அந்த பேப்பரில் எழுதுது. அதில் சுஷீலா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் கவலைப்படாமல் இருந்தால் தான் நம்ம குழந்தைய பார்த்துக்க முடியும். நான் எப்பயும் உங்கள் கூட தான் இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சுஷீலா. அது மட்டும் இல்லாமல் வாரம் புதன்கிழமை இங்கே வந்தீங்கன்னா என் கூட நீங்கள் பேசலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அப்புறமா லீலாவை ஸ்கூலில் ஜாயின் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சாப்டர் 5 முடியுது. தி இங்கிலீஷ் டீச்சர் சாப்டர் 6. ஸோ அன்னைக்கு சண்டே. கிருஷ்ணா தன்னோட பொண்ணு லீலா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் லீலா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருக்காங்க. கிருஷ்ணாவுக்கு ஒரே ஆச்சரியமாயிருது. என்ன சண்டே கூட ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருக்க, சண்டே கூட உனக்கு ஸ்கூலா அப்படின்னு கேட்குறாரு. ஆமான்னு சொன்ன உடனே கிருஷ்ணாவுக்கு ஒரே ஈகர் ஆகிடுது. அப்படி என்ன சண்டே ஸ்கூலு, அப்படி என்ன சண்டே ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லீலா கூட ஸ்கூலுக்கு போகிறாரு. அப்போ தான் புது கேரக்டர் கிருஷ்ணாக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. அது யாருன்னா ஹெட் மாஸ்டர். அங்கே ஸ்கூலில் நியர்லி ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இவர் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட லெசன்ஸ் டீச் பண்ணுறாரு. எப்படின்னா இட்ஸ் நாட் அ டைரக்ட் டீச்சிங். இப்போ ஒரு ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னா சார்ட்ஸ் யூஸ் பண்ணி, டாய்ஸ் யூஸ் பண்ணி அதை அழகாக நரேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அவர் டீச் பண்ணுறாரு. அவர் சில்ட்ரனை என்னவா நினைக்கிறாரு அப்படின்னா காட்ஸ் ஆன் எர்த். ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. தி இங்கிலீஷ் டீச்சர் சாப்டர் 7. சோஃபார் கிருஷ்ணா அவருடைய இறந்து போன மனைவி சுசீலா கிட்ட ஒரு மீடியேட்டர் மூலயமா தான் பேசிகிட்டு இருந்தார். இப்போ கிராஜுவலாக அவரே டைரெக்டாக அவருடைய மனைவி கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். அதுதான் கிருஷ்ணாஸ் ஒய்ஃப், டைரக்ட் கான்டாக்ட். ஒரு நாள் நைட்டு ஹெட் மாஸ்டர் கிருஷ்ணாவை மீட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆஸ்ட்ராலஜர், அதாவது ஜோசியக்கார் நான் இறந்துருவேன், உயிரோடு இருக்க மாட்டேன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. நான் நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டேன். அதனால் எனக்கு அப்புறம் இந்த ஸ்கூலை நீ ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. த நெக்ஸ்ட் டே என்ன ஆகுது அப்படின்னா, ஹெட் மாஸ்டரோடைய வீட்டில் ஒரே கூட்டமாக இருக்குது. ஸோ கிருஷ்ணா என்ன நினைக்கிறாருன்னா, ஒருவேளை ஹெட் மாஸ்டர் சொன்ன மாதிரி அவர் இறந்துட்டாரோ அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அடுத்த நாள் அவர் இறக்கலை. அவருடைய ஃபேமிலியை விட்டு விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்கூலில் போய் தங்கிக்கலான்னு முடிவு பண்ணுறாரு. ஹி டிஸ்டன்சஸ் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் ஃபேமிலி ஃபார் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் கிட்ஸ். ஸோ அவர் ஸ்கூலில் போய் இருந்தார்னா அவருடைய கோல், அதாவது ஒரு எஜுகேஷனில் ஒரு இன்னோவேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிற கோல் அவரால் அச்சீவ் பண்ண முடியும். அதே சமயம்
அவர்னால அவருடைய ஒய்ஃபுக்கும் கிட்ஸுக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் நல்ல ஒரு ஹெட் மாஸ்டராக இருக்கார். ஆனால் அவருடைய ஃபேமிலியில் அவர் ஒரு நல்ல ஹஸ்பண்டாகவும் ஒரு நல்ல ஃபாதராகவும் இல்லை. அப்புறம் ஒரு நாள் கிருஷ்ணாவுடைய அம்மா கிருஷ்ணாவையும் லீலாவையும் பார்க்க வராங்க. பார்க்க வந்துட்டு கையோட லீலாவை அவங்க ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அங்கே அந்த வில்லேஜில் லீலாவுக்கு விளாட்றதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறனால லீலா ஹாப்பியாக அங்கேயே கிராண்ட் பேரண்ட்ஸ் கூடயே செட்டில் ஆயிடுறா. இங்கே கிருஷ்ணா தனியாக தான் இருக்கார். தனியாக இருந்தாலும் தன்னுடைய இறந்து போன மனைவி சுஷீலா கிட்ட பேசிட்டு மன திருப்தியோட நல்லதாக இருக்கார். எவ்ரி வீக் போய் லீலாவையும் போய் அப்பப்போ பார்த்துட்டு வந்துட்டு லைஃப் ரொம்ப ஹாப்பியாக அவருக்கு போயிட்டுருக்கு. ஸோ இதோட சாப்டர் 7 முடிஞ்சுது. தி இங்கிலீஷ் டீச்சர் சாப்டர் 8 இதுதான் இதனுடைய லாஸ்ட் சாப்டர். இந்த லாஸ்ட் சாப்டரில் கிருஷ்ணா லெக்சரர் போஸ்ட்லேருந்து ரிசைன் பண்ணுறாரு. அதாவது ஆல்பர்ட் மிஷன் காலேஜில் இது வரைக்கும் இங்கிலீஷ் லெக்சரராக இருந்த கிருஷ்ணா இப்போது வேலையில் இருந்து ரிசைன் பண்ணிவிட்டு ஹெட்மாஸ்டருடைய ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ண போகிறாரு. காலேஜில் அவருடைய சேலரி 100 ருபீஸ். ஆனால் இங்கே ஹெட்மாஸ்டருடைய ஸ்கூலில் அவருடைய சேலரி 25 ருபீஸ். இருந்தாலும் ஏன் இங்கே ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த வெரி பிகினிங் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அவருக்கு அவர் பண்ணுற வேலையில் முழு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. ஆனால் ஹெட்மாஸ்டர் ஸ்கூலுக்கு போனால் அவர் செய்கிற வேலை அவருக்கு திருப்தியாக இருக்கும். காலேஜ் விட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபேர்வெல் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் கிருஷ்ணாவை அண்ட் அன்காம்ப்ரமைசிங் ஐடியலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். அண்ட் அன்காம்ப்ரமைசிங் ஐடியலிஸ்ட். அப்புறம் ஹெட்மாஸ்டர் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிடுறாரு. அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். இப்போது அவர் செய்கிற வேலையில் அவர் ரொம்ப மன திருப்தியோட சந்தோஷமாக இருக்கார். இதோட இந்த ஸ்டோரி முடியுது. தேங்க்யூ.